guys தெரியுதுங்களா? வா ஆப் யூஸ் பண்ணதுனால வழி மாறி கொஞ்சம் வந்துட்டேன். பட் பார்த்தீங்கன்னா வழி மாறி வந்தாலும் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு தான். அட்லா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஹிடன் பிளேஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அட்லா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஐயோ அக்கா வேறு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ், கொச்சின் போகிற எல்என்டி பைபாஸ்க்கு வந்துட்டிங்களா போதும். நம்ம சேலம் ரூட்டு வந்து டேரெக்டாக நம்ம கொச்சின் எல்என்டி பைபாஸு. ஸோ அதிலிருந்து ஒரு 80 கிலோமீட்டர் வருதுங்க, அரௌண்ட் ஒரு 2 hours ட்ராவலிங்கு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் பிளேஸை வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வாங்க போகலாம். புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே மட்டும் நம்ம கமெண்ட்ஸு அதே நம்ம லைக்கும் தட்டி விட்ருங்க காய்ஸ். தேங்க்யூ. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் இருக்குங்க. ஸோ நம்ம எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் தரும். பட் நம்ம இருந்தாலும் ஒரு 300 400 போகிற வழியிலே நம்ம எங்கேயாச்சும் இதெல்லாம் நம்ம அடிச்சுக்கலாம். எல்என்டி பைபாஸ் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 20 கிலோமீட்டர் இருக்குது. அது ஒன் வே மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது. ஏன்னா நம்ம எல்என்டி பைபாஸ் மேலே தானே நம்ம இருக்கோம், நம்ம கம்பெனி இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரியும், ஏன்னா இங்கே எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுறதுன்னு. பட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பனித்தூரில் மாரிட்டு மலைச்சாரல் அடிச்சிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த ஃபால்ஸு. ஸோ சர்ப்ரைஸாக இருக்க போகுது. நானும் இன்னும் போனது இல்லைங்க, கேரளா சைடு தான் மட்டும் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போகிறேன் கேரளாவுக்கே. நானும் நம்ம கருவாச்சியும் சேர்ந்தே இப்போ கேரளாவுக்குள்ள புதுசாக நம்ம போக போகிறோங்க. ஸோ ஒரு புது எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக இருக்கும் போது என் வாழ்க்கையிலே இப்போ இந்த கேரளாக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுதுன்னா இது மட்டும்தாங்க. பயங்கரம் சூப்பர் பைக்லாம் போகும், அந்த டுகாட்டி, அந்த BMW பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்என்டி பைபாஸும் என்னோடய கம்பெனி ஹாஸ்டலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரௌண்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த சவுண்டெல்லாம் அப்படியே ஒரு காலையில் காட்டி கேட்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த சவுண்டு, அந்த பைக்கோட சவுண்டு மட்டும் அப்படியே இங்கே தான் அரௌண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சவுண்டு, அந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு மட்டும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நம்ம கேரளாவுக்கு இங்கே எல்என்டி பைபாஸ் மட்டும் தொட்டினா ஒரே ரோடு, கொச்சின் போகிற வழி தான். ஸோ நம்ம அதை தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். பட் இங்கே பக்கமாக தான் சந்தைக்கு நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துருந்தேன். நம்ம ஒர்க்கர்ஸ் போகிறேன், ஐ மீன்ஸ் எனக்கு கொலிக்கு ஓடலாம். கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா அப்படியே போயிடுவோண்ணே. கொஞ்சம் அந்த பக்கம் போயிருந்தால் போயிருக்கலாமோ. ஐயா சாரி. ஒரு கிளம்புறப்பே ஒரு ஆக்சிடென்ட். சாரி நான் சாரி. இல்லை எதுவும் ஆகலை. டயர் தான் டயரில் தான் அடிச்சிச்சு. டயரில் தான் வந்து அடிச்சிட்டேன். டயரில் தான், ஷூ தான் பட்டுச்சு. ஐயோ கடவுளே. ஸோ இதுக்கப்புறம் ராங் ரூட்டு ஏறக்கூடாது. ஸோ மிரரும் இல்லையா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ராங் ரூட்டு ஏறக்கூடாதுங்க. சாரிண்ணா, சாரி. சரி நல்ல மனுஷனாக இருக்காது. எதுவும் வண்டிக்கு ஆகலை. ஏன்னா டயரில் தான் கொஞ்சம் லைட்டாக கால் மோதிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்து தான் போகணும். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்த்து தாங்க போகணும்.
ஸோ அவர் இருக்கனால நல்ல மனுஷன். ஸோ ஏன்னா அவரும் சேர்ந்து கொடுத்து இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வரப்போ மிரர் 2 வாங்கி தான் வாங்கணுங்க. ஒரு செகண்டு நானும் அந்த சைடில் ஏறிட்டேன், அவரும் அந்த சைடில் ஏறிட்டார். கரெக்டாக போச்சு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்காடு பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். பவர் இருந்தால் அடிச்சுக்கலாம். ஆனால் பவர் இருக்காண்ணா? இல்லைங்களா? சரிங்க, சரி பவரே அடிச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் நல்லது. கொஞ்சம் பவர் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிரரை யூஸ் பண்ணக்கூடாது நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம எதுக்க வரதே நமக்கு தெரிய மாட்டேங்குது, பின்னாடி வரதே எனக்கு கவரே ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மிரரை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ கூட பாருங்கள், நான் அந்த சைடில் கேர்லெஸ்ஸாக இருந்தனால தாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஐ மீன்ஸ் லைட்டாக டயரில் அடிச்சிருச்சு. இல்லைனா நல்ல வேலை சப்போஸ்டும் ரொம்ப ஓவர் ஸ்பீடும் அவரும் வரல, நானும் லைட்டாக தான் வளர்ந்து டக்குன்னு வந்தோடனே நம்ம அந்த சைடு போனால்தான் தான் பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் அது நடக்காதே நம்ம பார்த்துக்கிறேன். பட் இந்த மிரரை மட்டும் கொஞ்சம் மாற்றிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 days 3 days மாற்றிடலாங்க. கண்டிப்பாக மாற்றிடலாம். பாலக்காடு பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பாலக்காடு தாண்டி தான் நம்ம அட்லா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ அட்லா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கேரளா ஓட்டுறது புதுசுங்களா. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகிறது பெட்டரு. எனக்கு எதுவும் ஆகலை. பட் அந்த ஷூ மட்டும் தான் டயரில் வந்துருச்சு. வருஷமாக ஓட்டியிருக்கேன், ஒரு டைம் கூட ஆக்சிடென்ட் பண்ணதில்லை. ஸோ லாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. சரி, இங்கே ஒரு பவரு இங்கே அடிச்சிடலாமா? வேண்டாம், இங்கேயே அடிச்சிடலாம். ஏன்னா போகிற வழியில் எப்படி இருக்குன்னு தெரியாது. பவர் இருக்காண்ணா? பவரு 400ண்ணா. ஜிபே 400 பவரு 40ண்ணா. 400ண்ணா. ஜிபே இருக்கலண்ணா? பண்ணியாச்சுண்ணா. 400 ஜிபே பண்ணியாச்சு. 40 ரூபான்னு சொன்னோன்னு ஷாக் ஆகிட்டார் அவர். இப்போ கிளம்பிடலாம். அட்லா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இமாலயாவில் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. பாருங்கள், கேரளாவில் ஃபுல்லாக மழை தான் போல். பயங்கரமாக இருக்குது. சுற்றியும் மரம் தான் இருக்குது. ஸோ நம்ம எனக்கு அநேகமாக தெரிஞ்சு கேரளாவில் என்ட்ரி ஆகிட்டு நினைக்கிறோம். என்எஸ் ஃபாரஸ்ட் தான் போல். நம்மளுக்கு புதுசாக இருக்கலாம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பார்க்கல. ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரே ரோட்னால நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே போகுது தெரியல. எங்கேயாச்சும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பார்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அட்டப்பாளையம்னு சொல்லிட்டு நம்ம இருக்குங்க. இன்னும் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம 50 கிலோமீட்டர் மட்டும் போயிட்டோம்னா அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம். நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம டிஎன்குள்ளே கூட ஓட்டிடலாங்க. ஆனால் அந்த கேரளாக்குள்ளே ஓட்டுறதுல எனக்கு போதுன்னு ஆகிப்போகுதுங்க. எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் ஓட்டிடலாங்க. அதுக்கு அதர் ஸ்டேட்டில் மட்டும் ஓட்டவே முடியல. ஏதோ சந்துக்களுக்கு ஏதோ உள்ளே விட்டு கூட ஆட்டி ஓட்டி போயிடலாம் நம்ம ஸ்டேட்டில், நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் வெளியே ஸ்டேட்டில் ஓட்டினா கொஞ்சம் பயம் இருக்குது. ஏதோ கேட்டுருவாங்களோ, ஏதோ பிடிச்சிருப்பாங்களோன்ட்டு. அதனாலே அப்படியே மெதுவாக பார்த்து போக வேண்டியதாக இருக்குங்க. ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. கொஞ்சம் நான் மேப்பை பார்க்கறனால வழி மாறி போயிட்டேன். அரௌண்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு கேரளாக்குள்ளேயே ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு இருக்கேங்க. கொஞ்சம் ஃபன்னாக போய்கிட்டு இருக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா வழி மாறி வந்தாலும் ஒரு நல்ல பிளேஸ் ஒன்று நம்ம பார்த்துருக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளியாக தாங்க இருக்குது. பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அது பார்த்தீங்கன்னா நெல் தான் போட்டிருக்காங்க. ஸோ 2 சைட்லேயுமே பயங்கரமாக இருக்குது இந்த லொக்கேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா வியூ உங்களுக்கு தெரியும். அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழையாக இருக்குங்களா. ஸோ அது பக்கத்தில் வந்துட்டாங்களா, அதனால் அப்படி தான் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வரலன்னா சங்கட்டமாக போயிடும். இறங்கலாம் கூட ஆஃப் ரோடு பண்ணி பார்க்கலாம். ஐயோ, இது எப்படி வர போகணும்? இது வேறு அப்பப்போ எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ரூட்டை சூஸ் பண்ண சொல்லுது.
என் கூகுள் மேப் எங்கெங்கே கூப்பிட்டு போகுது, கரெக்டாக தான் போகிறோமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா. டிக்கெட்டா இல்லை பார்த்தீங்கன்னா முன்னாடி கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. இங்கே பேருங்களா? இங்கே பேருங்களா? ஒரே ஆளோ? ஒரே ஆளு. ஓகே, ஜிபே பண்ணுறேன். ஜியோக்கு மட்டும் தான் இங்கே டவர் கிடைக்கணும். ஜியோக்கு மட்டும் தான் டவர் கிடைக்கும். ஓகே, ஜிபே பண்ணியாச்சு. கிளம்பிடலாமா? இப்போ வண்டி டூ வீலர் எடுத்துகிட்டு போக முடியுமா? ടൂ വീലർ ഒന്നും പോവില്ല. വണ്ടി നേരെ സ്ട്രൈറ്റ് പോയിട്ട് ലെഫ്റ്റ് പോകും. ഓക്കെ. കുറച്ചും കൂടെ അങ്ങോട്ട് പോകുമ്പോൾ അവിടെ ഒരു ഗൈഡ് ഉണ്ടാവും. അവിടെ വണ്ടി നിർത്തുക. എന്നിട്ട് നിങ്ങൾ ഒരു കുറച്ച് ദൂരം പോയാൽ മതി. എന്നിട്ട് ഇവിടെ വന്നിട്ട് നിങ്ങൾ വെള്ളച്ചാട്ടത്തേക്ക് നടക്കുക. ഓക്കെ, താങ്ക് യു. 2 കിലോമീറ്റർ. മറ്റേ റോഡ് വർക്ക് നടക്കണമെന്നാണ് വണ്ടി. ஓ, முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்கு நடந்துகிட்ருக்க போல், அதனால் கொஞ்சம் முன்னாடியே. ஸோ இங்கே கொஞ்சம் தூரத்தை முன்னாடி போயிட்டு பார்க்கிங் இருக்கான். பரவாயில்ல, பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் நல்லா சரிதான். இதில் தான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப் ரோடாக வேறு இருக்குது. ஸோ இதுதான் ரோடு போட்டிருக்கான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அதனால் நடந்து போகணும். கொஞ்சம் தூரம் சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங்கு நடந்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்கா. முன்னாடி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 25 ரூபா சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, 25 ரூபா ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதுதான், இதில் தான் போகணுமான்னு தெரியலையே. ஐயோ, தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கேன். காலையிலேருந்து இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. அங்கேயும் இங்கேயும் கேரளாவே 2 ரவுண்டு சுற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்கோம். தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. போவோம். பைக் இங்கேயே போட்டுக்கலாமா? அந்த ரோடு தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாரி இருக்குது. ஸோ தனியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன ஓட மாரி ஓடிட்டுருக்கு. மேலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். தண்ணி தான் நினைக்கிறேன். அப்போ மேலே தண்ணி நிறையா இருக்குது போல். ஜாலி தான். நம்ம பைக்கு எடுத்து வந்துருக்கலாங்க, தப்பு பண்ணிட்டேன். 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணால் இப்பயே நாக்கு தள்ளுது. ஆனால் இவங்க எங்கேயோ சந்தை பிடிச்சி பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே லோக்கல் நல்லா எனக்கு தெரிஞ்சிருக்கு. புரியல. ക്യാമറ ബ്ലോഗ് വീഡിയോ എടുത്ത് പോവാ. ബ്ലോഗോ ഞങ്ങനെ എടുക്കണ്ട, ഞങ്ങനെ എടുക്കല്ലേ ബ്രോ? நிறைய தூரம் இருக்கா? சரி, ஓகே ஓகே. വീഡിയോ എടുക്കണോ? യൂട്യൂബിലാണോ? ஆமாம். കൂടാണ് പറയാ விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு மேலே என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் போயிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு நினைக்கிறேன். பட் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்ல முடியல. வா, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓ, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கு. பைக் அங்கேயே விட்டாச்சு. வந்து டிக்கெட்டை கொடுத்துடலாம். ஸோ உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஸோ அந்த அக்கா சொன்னது இங்கே தான். பட்டு நான் பைக் அங்கேயே நிறுத்திட்டோம். ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டுன்னு நினைக்கிறோம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். பட் இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்னு தெரில. நானும் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கைஸ் தெரியுதுங்களா? வாவ், போக முடியுமா அங்கே? கைஸ் வந்துட்டோம் கைஸ். வந்துட்டோம். பட் இங்கே யாரும் இல்லை. இது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும்னு நினைக்கிறேன். வாவ், பட் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஸோ சார் ரைட், பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க. பட் இந்த டைம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி இருக்குது போல். பட் தண்ணி வரப்போ பயங்கரமாக நானும் வந்துடுறேன். ரொம்ப பயமாக இருக்கு, ஏன்னா தனியாக இருக்குல்ல. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் வாங்க கொஞ்சம் க்ளோஸ் போ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர், கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறினா எப்படி இருக்கு, ரோடெலாம் வசதி இருக்குங்க. பட்டு உள்ளே தான் அலோவ் பண்ணல. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போட்டுட்ருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அலோடு இல்லை. வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டு ஏதாச்சும் இது இருக்குது, நம்ம ஆஃப் ரோடு கார் இருக்குங்கள, ஜீப்பு, அந்த வசதி இங்கே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபால்ஸுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுருவாங்க. பட் நம்ம ஏதாவது ட்ரெக்கிங் பண்ணணுன்னா இதுமாரி நடந்து வந்து இதுமாரி பண்ணிக்கலாம். பட்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. ஸோ நம்ம சீக்கிரம் கிளம்பிக்கலாம். இங்கே மீனெல்லாம் இருக்குதுங்க. அட்லா வாட்டர் ஃபால்ஸ் எப்படிங்க கைஸ் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக வந்ததா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.